தனுசு ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்த பொறுத்த வரைக்கும், நான் ஏன் லக்னம்னு சொல்றேன்னா, லக்னத்துக்கு தான் முதல்ல நம்ம வந்து சில விஷயங்கள பார்க்கறது நல்லது. ஸோ கோச்சாரத்துக்கு வந்து ராசிக்கு பார்த்தாலுமே லக்னம் அதிகமா அதில செயல்படும். நமக்கு சில விஷயங்கள் நம்ம அத பார்க்காம நம்ம லக்னத்த சில பேர் பார்க்காத இருக்கிறதுனால நமக்கு அது தெரியல. ஸோ அதனால தனுசு ராசி, தனுசு லக்னம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். ஸோ அப்போ தனுசு ராசி, தனுசு லக்னத்த பிறந்த முக்காவாசி பேரு டீச்சர்ஸா இருக்கிறாங்க, வாத்தியாரா இருக்கிறவங்க, ஒரு குருநாதரா, ஒரு குருமாரா இருக்கிறவங்க எல்லாருமே தனுசு ராசி, தனுசு லக்னத்த பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொல்லல. இந்த ராசி லக்னத்த பிறந்தவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க, ஒரு டீச்சரா இருக்கீங்கல்ல, ஒரு குருநாதரா இருக்கீங்க, இல்ல ஒரு ஒரு மத குருமாரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஏன் இந்த மாதத்துக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதியான இந்த சூரியன் வந்து ராசியில ராசிக்கு 7லயே வராரு. அதாவது குரு மேலே சூரியன் வராரு. இந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த டீச்சர்ஸா இருக்கிறவங்க, இல்லாட்டி ஒரு ஒரு குருநாதரா நீங்க ஒரு ஒரு ஜோசியம் எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு மாதங்கள் மட்டும் ரொம்பவே ரொம்ப நாள் நல்லா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், குரு சேரும்போது ஒரு அபரிமிதமான நமக்கு ஒரு நம்பிக்கைய குடுப்பாரு. 1. 2வது விஷயம் இந்த சூரியன், குரு காம்பினேஷன் இருந்து சிவராஜ யோகம்ன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ராசிய பொறுத்தவரைக்கும் 9ஆம் அதிபதி. ராசிக்கும் அதாவது 1க்கும் 4க்கும் அதிபதி உங்களுக்கு குரு. உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 7ல போயிட்டாரு. அப்ப இந்த இந்த ராசிக்கு 7 இருக்கக்கூடிய குரு ராசியே பார்க்கிறாரு. அது மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியனும் ராசியை பார்க்கிறாரு. அப்ப இந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருக்கு. அங்க கூட புதனும் இருக்காரு. 7ஆம் அதிபதி இருக்காரு. அப்ப தனுசு ராசி, தனுசு லக்னம் பொறந்தவங்களுக்கு பொதுவா இந்த டீச்சர் வேலை பார்க்குறவங்க, இல்ல ஒரு டீச்சிங் எடுக்கிறவங்க, இந்த இந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையில முன்னேற்றத்த குடுக்கும். அதே மாரி உங்களுக்கு பேரு புகழுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு அமைப்பு. ஏன்னா 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. தர்ம கர்மாதிபதிகள் ராசிக்கு 7 இருக்கிறாங்க. குரு அங்க இருக்கிறாரு. அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்களால ஒரு நல்ல பேரு புகழும் கிடைக்கும். தனுசு ராசி, தனுசு லக்னம் பொறந்தவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணமே இதுவரைக்கும் ஆகலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த வருஷம் திருமணம் நடைபெறும். திருமணத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்க உங்களுக்கு தசாபுக்தி ஒத்துழைச்சதுன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் திருமணம் பண்ணிடுங்க. அத விட்டுடாதீங்க. ஏன்னா, நீங்க இந்த வருஷத்த விட்டீங்கன்னா, குரு 8க்கு போயிட்டாருன்னா, திருப்பி நீங்க திருமணம் பண்றதுக்கு குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். அதனால இந்த இந்த ஒரு வருஷத்த நீங்க விட்டுறாதீங்க. குரு மிதுனத்துல இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு திருமண முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 1. அடுத்தது 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு பாருங்க. 3ல இருக்கக்கூடிய ராகு உபஜய ஸ்தானத்துல இருக்கிறாரு. உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாரு. தனுசு ராசி, தனுசு லக்னத்துல யாராவது இருந்து பிறந்து அவங்க இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு பிசினஸ் நீங்க பிசினஸ் முயற்சி பண்றீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களோட பிசினஸ் மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும். அதாவது நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு சாப்பாடு பிசினஸ், ஏதோ ஒரு எந்த பிசினஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய இந்த வருஷம் இந்த சனி பெயர்ச்சியும் சரி, குரு, ராகு, கேது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கும். நான் ஏன் இதை இவ்வளோ ரொம்ப ஹைப் பண்ணி சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஒரு வருடத்துக்குள்ள நீங்க அதை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. உங்களுடைய வெற்றி சதமானம் போன வருடத்தோட அதிகமா இருக்கும். அது இந்த மாசத்துக்கு ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு 7 இருந்து ராசியை பார்க்கிறாரு. சூரியனோட இருக்கிறதுனால இந்த ஒரு மாதம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ஒரு கரெக்டா எடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். அது மாதிரி உங்க ராசியில 4 அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு சார்னா கவலைப்படாதீங்க. அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களை பாதிக்கிறத விட உங்களுடைய தாயாரை தான் கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு தாயாருடைய உடல் நல கொஞ்சம் கவனம் தேவை. அவங்களுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தா உடனே போய் பார்த்துருங்க டாக்டர். அதை வந்து தள்ளி போடாதீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்ப என்ன சக்சஸ் கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீ எந்த பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள கண்டிப்பா சக்சஸ் கொடுப்பாரு. 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். இப்ப நீங்க கோல்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா கோல்டு வாங்கலாம். இந்த ராகு 3ல இருக்கிற வரைக்கும் தங்கமோ வெள்ளியோ சார் தங்க இருக்கிற விலையில வாங்க முடியுமா சார்னா கண்டிப்பா நீங்க வாங்கலாம். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது கர்ணபூஷணம்னு சொல்லுவாங்க. உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடம், உங்க ஜாதகத்துல 3ஆம் இடம் தான் தங்க நகை ஆபரணங்கள்லாம் சொல்லக்கூடியது. ஸோ இந்த 3ல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு பொருளாதார சேர்க்கையோ இல்லை ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்போ இந்த 3ல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா மந்தத்தன்மை கொடுப்பாரு. ஏன்னா ராசிக்கு 4ல இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நோய் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நோய் இருந்தா அது வளரக்கூடிய டைம். அப்ப சனி பார்த்தாருன்னா அந்த நோயை வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பா, அதை சரி பண்ண விட மாட்டார். அப்போ ராசிக்கு 6ஆம் இடத்தையும் சனி பாக்குறாரு, ராசிக்கு 10ஐயும் பாக்குறாரு. அப்ப 10 பாக்குறதுனால தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆனா ராசியை பார்க்கறதுனால நம்ம பண்ணக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் அதுக்கு வந்து
ஒரு பொறுமையா பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப பொறுமையா பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி போட்டுறக்கூடாது. சனி பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்தந்த இடத்துக்குலாம் நீங்க அந்த விஷயத்த தள்ளி போடாம கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிச்சீங்கன்னா அந்த வேலைகள் உடனடியா நடக்கும். ஸோ இந்த 4ஆம் இடத்து சனி மிகப்பெரிய முன்னேற்றத்த குடுக்கும். முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, எப்படி முன்னேற்றத்த குடுக்கும்னா, தொழில் மூலியமா குடுக்கும். ஏன்னா 10ஆம் வீட்ட அவரு பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து 6ஆம் வீட்ட பார்க்கறதுனால என்ன உடல் நலத்துல பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேலை, வேலை, வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுடைய ஹெல்த்த பார்த்துக்க மாட்டீங்க. 6 சனி பார்க்கறதுனால கண்டிப்பா உங்க உடல் நலன்ல அக்கறை தேவை. ஏன்னா உங்களுக்கு காசு, பணம் முக்கியம் எந்த அளவுக்கோ, அந்த அளவுக்கு ஹெல்த் முக்கியம். நீங்க ஹெல்த் நல்லா இருந்தா தான் உங்களால சம்பாதிக்க முடியும். அப்ப சம்பாதியத்த அதிகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹெல்த்த நீங்க பாதிச்சுக்காதீங்க. 6 சனி பார்க்கறதுனால அப்பப்போ உடம்புக்கு கரெக்ட்டான ஃபுட் கரெக்ட்டான டைம்க்கு எடுத்துக்கங்க. அதே மாரி தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் உருவாகக்கூடிய டைம். கோச்சாரத்துல ஒரு கெட்ட பழக்கம் வருதுன்னா, அது பிரச்சனை இல்ல. உங்க தசாபுக்தியில ஒரு கெட்ட பழக்கம் வந்தா அது மாத்தவே முடியாது காலத்துக்கும். ஸோ, இப்ப இந்த 6ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால இது கெட்ட பழக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா, தப்பு மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்மோக் பண்றாங்க. ஃப்ரெண்ட் சொன்னாங்க சார், நான் சும்மா அவர் பண்ணாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் தம் அடிச்சேன். நானும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த பழக்கம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுடைய உங்களுடைய சாரி இந்த 6ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால கெட்ட பழக்கம் வந்து உங்களுடைய கடைசி எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் அந்த பழக்கத்த விடவே கூடாது. ஸோ இந்த கோச்சாரத்துல சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டதுன்னா, அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அத எடுத்துட்டு போகும். அதனால இந்த காலகட்டங்கள்ல ஒரு தப்பான ஒரு பழக்கவழக்கங்கள் இருந்ததுன்னா, ஆல்ரெடி இருந்தா விட்டுடுங்க. இல்ல புதுசா யாராவது சொல்றாங்க, சும்மா ஒரு வாட்டி தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த மாரி யார் பேச்சையும் கேட்டு எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஏன்னா உடல் நலம் ரொம்ப அதிகமா பாதிக்கும். ஸோ நீங்க வேலைக்கு போறீங்களா போங்க. நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹெல்த்த பார்த்துக்கங்க. ரொம்ப முக்கியமே கரெக்ட்டான சாப்பாடும், கரெக்ட்டான சமயத்துல, கரெக்ட்டான விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூலியமா அவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மைனஸ் ஆகும். உங்களுக்கு அதிகமான வளர்ச்சிய குடுப்பார் 4ஆம் இடத்து சனி. அடுத்து 7ல குரு இருக்காருன்னு சொல்ட்டேன். 7ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, திருமண முயற்சி மட்டும் இல்ல. உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர் யாராவது புதுசா முன்பின் தெரியாதவங்க யாராவது உங்களுக்கு வந்து பிசினஸ் பார்ட்னரா வரேன்னு சொன்னாங்கன்னா, தைரியமா நம்பி போலாம். ஏன்னா குரு பார்வை கோடினுமேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்க மட்டுமே தான் உங்களுக்கு இந்த இந்த குரு பெயர்ச்சி இந்த 1 வருஷம் மூலியமா உங்களுக்கு நல்லது பண்ணவங்க மட்டும் தான் உங்க கூட வருவாங்க. உங்களுக்கு கெடுதல் பண்ண நினைச்சவங்க யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. தைரியமா இருக்கலாம். இந்த காலகட்டங்கள்ல இன்னொரு முக்கியமான நான் விஷயம் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்துல சின்ன சின்ன சலனத்த குடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வீட்ட விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது. ரொம்ப நேரம் வீட்ல ஸ்பெண்ட் பண்ணாம, வெளியில கொஞ்ச நேரம் வேலையில கொஞ்ச நேரம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகராறுகள நீங்க தவிர்க்கலாம். 1. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு என்ன பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து இந்த இந்த டைமிங்ல சார் நான் இந்த மாரி மெடிடேஷன், யோகா கிளாஸ் போலான்னு இருக்கேன். இப்ப ஆரம்பிக்கலாமான்னா, இந்த டைமிங்ல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய கண்டிப்பா இந்த 9ல இருக்கக்கூடிய கேது குடுப்பாரு. அதுவும் சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது. சிம்ம ராசியில கேது இருந்தா மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மகாரகன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய வீட்ல கேது இருக்கிறது, உங்க ஆன்ம பலத்த அதிகரிக்கும். ஆன்ம பலத்த அதிகரிச்சாலே போதும் சார். நம்ம நம்ம ஜாதகத்துல வந்து பொதுவாவே இந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் கெட்டு போய், ஆன்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் கெட்டு போனவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல, இல்ல ஒரு மென்டலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் இருக்கும் அதிகமா. இந்த சூரியன், சந்திரன் சொல்லக்கூடிய ஒளி கிரகங்கள் கெடாம நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் நம்ம ஜாதகத்துல முன்னேறிடலாம். அது சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த டைமிங்ல ஆன்மகாரகன் சொல்லக்கூடிய இந்த சூரியனோட வீட்ல இந்த கேது வந்திருக்கிறது, மிகப்பெரிய ஆன்ம பலத்த குடுக்கும். இந்த டைமிங்ல வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய நீங்க அதிகப்படுத்தக்கூடிய டைமிங். இந்த இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப வேலைன்னு இல்லாம, கொஞ்சம் கடவுளுக்கும், உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கும் நேரத்த ஒதுக்கினீங்கன்னா, இந்த மாதம் ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சி பலன்கள பொறுத்தவரைக்கும், நான் இந்த மாத பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே இந்த வருடத்துக்கு சேர்த்தே சொல்லிட்டேன். ஸோ, இந்த ஜூன் மாத பெயர்ச்சிய பொறுத்தவரைக்கும், தனுசு ராசி, தனுசு லக்னத்துல பொறந்தவங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனத்த அவாய்ட் பண்ணிட்டு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா, இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்த கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். நன்றி.